முன்னே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் செட்ன்றது என்ன, டென்ஸ்ன்றது என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? ஓகே. இப்போ வந்து பர்ஃபெக்ட் செட்ன்றது க்ளோஸ்டா இருக்கணும், டென்ஸ் இன் இட்செல்ஃபா இருக்கிறது எல்லாமே வந்து என்ன சொல்லுவோம் நம்ம, பர்ஃபெக்ட்னு சொன்னோம். ஓகே, அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம். அங்க ஒரு கேண்டர் பேண்டர் செக்ஷன் பார்த்தோம். அது இல்லாம சிலது இன்னும் சில ரிசல்ட். ஓகே, அந்த ரிசல்ட் நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து ரேஷனல் நம்மள இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கியூ இஸ், இது வந்து என்ன இருக்கு, டென்ஸ் இன் இட் செல்ஃபா இருக்கு, டென்ஸ் இன் இட் செல்ஃபா இருக்கு, பட் நாட் க்ளோஸ்டு. இது அது க்ளோஸ்டா இல்லாதனால, ஆனா வந்து நம்ம என்ன சொல்றோம், கியூ இஸ் நாட் பர்ஃபெக்ட். சரியா, கியூ இஸ் நாட் பர்ஃபெக்ட்னு சொல்றோம், பட் நாட் க்ளோஸ்டா இருக்கு, கியூ இஸ் நாட் பர்ஃபெக்ட். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி சிமிலர்லி, சரியா, கியூ அண்ட் கியூ டேஷ், ரேஷனல் அண்ட் இரேஷனல், ரேஷனல் இரேஷனலுமே டென்ஸ் இன் இட் செல்ஃபா இருக்கும், ஆனா நாட் க்ளோஸ்டு. நம்மளுக்கு வந்து டென்ஸ் இன் இட் செல்ஃபா இருந்து க்ளோஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை நம்ம என்ன சொல்லிடுறோம், நம்ம பர்ஃபெக்ட்னு சொல்றோம். அதனால இது நாட் பர்ஃபெக்ட். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஃபைனைட் செட்டு. ஃபைனைட் செட்டு கூட பாத்தீங்கன்னா ஃபைனைட் செட்டு க்ளோஸ்டா இருக்கும், ஃபைனைட் செட்டு க்ளோஸ்டா இருக்கும், பட் வந்து நாட் டென்ஸ் இன் இட் செல்ஃபா இருக்கும், நாட் டென்ஸ் இன் இட் செல்ஃபா இருக்கும். சரியா, ஆனா ஃபைனைட் செட் க்ளோஸ்டு, அதனால இது வந்து என்ன சொல்லலாம், நாட் பர்ஃபெக்ட். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி இருந்தாலும் கேட்பாங்க, அதுல 3 கூட எந்த பாயிண்ட் இருந்தாலும் கொஸ்டினா இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி. க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாம் என்ன இருக்கு, க்ளோஸ்டா இருக்கு, டென்ஸ் இன் இட் செல்ஃபா இருக்கு. ஏன்னா அதுக்கு க்ளோஸ் எடுத்தா அதுக்கே ஈக்குவலா இருக்கு இல்லையா? ஆனா இங்க ஃபைனைட் செட்டுக்கு க்ளோஸர் எடுத்தா நம்மளுக்கு வந்து என்னது, ஃபைனைட் செட்டுக்கே ஃபுல்லா அந்த செட்டுக்கே இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது. அதுல இருக்கிற எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த பாயிண்ட் தவிர அதுக்கு லிமிட் பாயிண்ட் எதுவுமே இல்லை. அது ஓகே, எங்கேயும் ஒன்று சொன்ன மாதிரி ஒன்று ஞாபகம், ஒரு செகண்டுங்க. இது இந்த இந்த பாயிண்ட் விட்டு வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, கரெக்ட் தான். ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பர்ஃபெக்ட்னு சொல்லலாம், கரெக்ட் தான், பர்ஃபெக்ட். ஓகே, இன்னொரு பாயிண்ட், சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செப்பரபிள். இன்னொரு பாயிண்ட், ஃபோர்த் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா if s is equal to 1, 1/2, 1/3, etc. 1/n, n வந்து நேச்சுரல் நம்பரா இருக்கு, இதனுடைய க்ளோசர் சில இடத்துல வந்து இதனுடைய க்ளோசர் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள்டன் செட்டு 0வா இருக்கு. அதாவது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய அதுக்கு எதுக்கு கன்வர்ஜென்டா இருக்கு, பட் ஆனா இங்க 0 வந்து இந்த செட்டுக்குள்ள இருக்காது, 0 வந்து இந்த செட்டுக்குள்ள இல்ல. அதனால வந்து இது வந்து என்னன்னா க்ளோஸ்டும் இல்ல, நாட் க்ளோஸ்டு, நாட் க்ளோஸ்டு. இங்க எல்லாத்தையும் வந்து க்ளோஸ்டு எடுத்தா அது எஸ்க்கு ஈக்குவல் இல்லை, ஏன்னா இந்த இடத்துல 0ன்றது எலமெண்ட் இல்லை. சரியா, ஆனா க்ளோசர் எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 0, 1, 1/2, எக்ஸெட்ரா 1/n, எக்ஸெட்ரா இது இருக்கு. ஓகே, ஆனா அந்த 0ன்ற எலமெண்ட் அதுல இல்ல. அதனால வந்து என்னன்னா இந்த இடத்துல வந்து என்னது, எஸ் இஸ் நாட் க்ளோஸ்டு, நாட் டென்ஸ் இன் இட் செல்ஃப், நாட் டென்ஸ் இன் இட் செல்ஃப். இது நாட் டென்ஸ் இன் இட் செல்ஃப். ஸோ இது வந்து என்னன்னா நாட் பர்ஃபெக்ட். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம மெட்டீரியல் இல்லாத பாயிண்ட்டுங்க, வேற இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஆனா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே முக்கியமானது. வேற ஒரு இடத்துல வேற வேற மாதிரி இருக்கும், பட் இது நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பர்ஃபெக்ட்டுக்குள்ள இருக்கக்கூடியது நம்ம அடிஷ்னலா இதை கொஞ்சம் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவாகும். அந்த பர்ஃபெக்ட்ன்றது என்ன, டென்ஸ் இன் இட் செல்ஃப்ன்றது என்ன, இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அது தரவாகும். ஓகே சரி, ஏன்னா சில விஷயங்களை வந்து நம்ம இப்படி படிக்கிற போது அது அந்தந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல தருவாங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து அடுத்த டெஃபினிஷன்ஸ் வந்து செபரபிள். செபரபிள் பார்க்கறது முன்னாடி நோவர் டென்ஸ் கூட பார்த்துடலாம். நோவர் டென்ஸ் இது பார்த்துட்டு அடுத்து செபரபிள் பார்த்துக்கலாம். நோவர் டென்ஸ் வந்து என்ன சொல்ல வராங்க பாருங்க, a set A is said to be nowhere dense. Okay. A set A is said to be nowhere dense. இங்க வந்து A is nowhere dense in metric space X ல அப்படி இருந்துச்சுன்னா என்ன சொல்றாங்க பாருங்க, அதனுடைய காம்ப்ளிமெண்ட். சரியா, இந்த காம்ப்ளிமெண்ட் ஏஸ் டென்ஸ் இன் எக்ஸா இருக்கணும். ஏன்றது நோவர் டென்ஸா இருக்குதுன்னா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் டென்ஸ் இன் எக்ஸா இருக்கணும். காம்ப்ளிமெண்ட் டென்ஸ்னா அந்த காம்ப்ளிமெண்ட் க்ளோஸர் எடுத்தா ஏதோ ஈக்குவலா இருக்கும், எக்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும். இதுதான் வந்து அவங்க சொல்லக்கூடிய டெஃபினிஷன்ஸ். இதுவே வேற எப்படி சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த க்ளோஸருக்கு இன்டீரியர் பாயிண்ட் எடுத்தா, சரி, அந்த க்ளோஸருக்கு இன்டீரியர் பாயிண்ட் எடுத்தா எம்டி செட்டா இருக்கணும். ஏன்றது நோவர் டென்ஸ்னா என்னெல்லாம் செய்யணுன்றது பாருங்க. அந்த என்ன செய்யணும் அப்படின்றதுல குழப்பம் இல்லாம தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். குழப்பம் இல்லாம மெமரி பண்றது வேறங்க, அது ஒரு எக்ஸாம்பிளோட கம்பேர் பண்ணி தெரிஞ்சு வச்சிருக்கிறது வேற. ஸோ அந்த வகையில அதை நீங்க புரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ன்றது என்ன, அதை வந்து டென்ஸ் எடுக்கும்போது கண்டிஷன் என்றது என்ன. இப்போ க்ளோசர் வந்து நம்ம நிறைய முறை பார்த்துட்டோம், அதுக்கு இன்டீரியர் பாயிண்ட் வந்து இருக்கக்கூடாது. சரி, அதனுடைய இன்டீரியர் பாயிண்ட் வந்து எம்டி செட்னு என்ன, அதுக்கு இன்டீரியர் பாயிண்ட் இல்லை, வேற எப்படி சொல்லலாம், நோ இன்டீரியர் பாயிண்ட். நோ இன்டீரியர் பாயிண்ட். சரியா, இப்படியும் வந்து ஒரு டெஃபினிஷன்ஸ் இருக்கு. அதாவது என்ன சொல்றாங்க, தட் இஸ் இது வேற மாதிரி எப்படி சொல்றாங்க, ஏ க்ளோசர் கண்டைன்ஸ் நோ ஓப்பன் இன்டர்வல்னு சொல்றாங்க. இதுக்கு இதே வேற மாதிரி எப்படி சொல்றாங்க, கண்டைன்ஸ் நோ ஓப்பன் இன்டர்வல். ஓகே, அந்த டெஃபினிஷன் எப்படி பிரிச்சு நம்ம ஞாபகத்தில் வச்சிருக்கணும்ன்றது பாருங்க. இது எல்லாமே முக்கியமானது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். நமக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் மெட்டீரியல்ல, ஒவ்வொன்றுத்துக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கு. அந்த எக்ஸாம்பிள் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரிசல்ட் அண்ட் டெஃபினிஷன்ஸ் வந்து மெமரி ஆயிடும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் நம்பர் 1 2 3 இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நான் முன்னே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இன்டீரியர் பாயிண்ட் இருக்கா இல்லையா, அந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 1 2 3 இதெல்லாம் போயிட்டே இருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து என்னது, நேச்சுரல் நம்பர். இப்ப ஏதோ ஒரு நம்பர் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ஓப்பன் பால் போடுறோம். அந்த 1 வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஓப்பன் பால்குள்ள இருக்கு. ஆனா அந்த 1ல இருக்கக்கூடிய அந்த இன்டர்வல் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே, சரியா, அந்த டோட்டலா அந்த இன்டர்வலே எதுக்குள்ள கண்டெய்ன் ஆயிருக்கணும், நேச்சுரல் நம்பர்ல கண்டெய்ன் ஆயிருக்கணும். ஆனா இல்ல, சரியா, அந்த இன்டர்வல் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே இந்த 1 தவிர வேற ஏதாவது நேச்சுரல் நம்பர் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஓகே, 1 தவிர்த்து அடுத்த நேச்சுரல் நம்பர் பாத்தீங்கன்னா 2 தான். ஆனா இந்த 1 சுத்தி நம்ம போடக்கூடிய அந்த இன்டர்வல்ல இருக்கக்கூடிய இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ், இன்டர்வல் எனவே இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கண்டினியூட்டி இருக்கு. அந்த இன்டர்வல் அப்படியே அதுக்குள்ள கண்டெய்ன் ஆயிருக்கானே இல்ல, சரியா, ஏன்னா அதுல இருக்கிறது எதுவுமே நேச்சுரல் நம்பரா இல்ல. அப்ப நம்ம வந்து என்னன்னா 1 இஸ் நாட் ஏ இன்டீரியர் பாயிண்ட். ஓகே, அப்படின்னா இதுக்கு வந்து என்னது, இதுக்கு இன்டீரியர் பாயிண்ட் இல்ல அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஓகே, இப்ப நம்மளுக்கு வந்து இதனுடைய க்ளோசர் கூட நம்ம என்ன சொன்னோம், எண்ணுக்கு தான் ஈக்குவல் ஆகுதுன்னு சொன்னோம்.
சரியா? அப்ப இதனுடைய இன்டீரியர் எண் இது என்னன்னா எம்டி செட்டு. அதனுடைய இன்டீரியர் வந்து பாயிண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றது நம்ம என்ன சொல்றோம்? எம்டி. இன்டீரியர் பாயிண்ட் எதுவுமே இல்லைன்றது என்னன்னு சொல்றோம்? எம்டி. அதனாலதான் இது வந்து என்ன சொல்றோம்னா n is lower dense. அதனுடைய இன்டீரியர் பாயிண்ட் எம்டியா இருந்துச்சு, இந்த கண்டிஷன் ஏதாவது ஒண்ணு நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னா, அதன் இன்டீரியர் பாயிண்ட் எம்டியா இருக்கு அப்படின்னு சொன்னா வந்து என்னது? அவ்வளவு n is lower dense. சரியா? n is lower dense in R. ஓகே, அது ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க. ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன்? ஏ செட் ஆஃப் எக்ஸ் such that எக்ஸ் இஸ் ஏ ரேஷனல். எக்ஸ் எங்க இருக்குன்னா ரேஷனலா இருக்கு. எக்ஸ் வந்து ரேஷனல் அண்ட் 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது 0,1க்குள்ள இருக்கக்கூடிய ரேஷனல் மட்டும் எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஏன்றது என்னது? ஓப்பன் இன்டர்வல் 0,1 ஆயிடுது இல்லையா? ஓகே, ஓப்பன் இன்டர்வல் 0,1 ஆயிடுது. அப்ப அதனுடைய க்ளோசர் எடுத்து என்ன ஆகும்? ஓப்பன் இன்டர்வல் 0,1 க்ளோசர் எடுத்து என்ன கிடைக்கும்? 0,1 க்ளோசர் எடுத்து என்ன கிடைக்கும்? ஒரு ஓப்பன் இன்டர்வல் வந்து க்ளோசர் வந்து அதனுடைய வந்து என்னது? ஒரு 4 சொல்லியிருக்கோம். ஆஃப் ஓப்பன் இன்டர்வல், க்ளோஸ் இன்டர்வல், எல்லாத்தினுடைய க்ளோசர் வந்து க்ளோஸ் இன்டர்வல் A, B அப்படின்றது ரிசல்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்ப இந்த இடத்துல இதனுடைய இன்டீரியர் பாயிண்ட் இப்போ உங்களுக்கு ஜென்ரலாவே தெரியும். இன்டீரியர் ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் A, B என்ன இருக்கும்? ஓப்பன் இன்டர்வல் A, B. இதுதான் அதனுடைய இன்டீரியர். உங்களுக்கு வந்து ரிசல்ட் எழுதி போட்டிருக்கேன். அப்படின்னா இதனுடைய இன்டீரியர் வந்து என்னவா இருக்கும்? ஓப்பன் இன்டர்வல் 0,1. இது வந்து என்னது? நாட் ஈக்குவல் டு எம்டி. எம்டிக்கு ஈக்குவலா இல்லை. சரி, எம்டியா இருந்தா தானே வந்து இவங்களுக்கு நொவ்வர் டென்ஸா இருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல என்னது? ஏ இஸ் நாட் நொவ்வர் டென்ஸ். நாட் நொவ்வர் டென்ஸ். ஓகே, இப்ப நொவ்வர் டென்ஸா இருக்கிறதுக்கும் நாட் நொவ்வர் டென்ஸா இருக்கிறது எக்ஸாம்பிள் மூலம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. சரியா? இது போதும், அவ்வளவுதான். அந்த என்ன இருக்குதுன்றதுக்கு என்ன நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், இல்லைன்றதுக்கு எப்படி புரிஞ்சுக்கணும், இந்த ரெண்டு விஷயம் தாங்க. இந்த ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன்னா ஓகே. சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் இந்த மாதிரி கேட்டோம்னா கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? இப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? அதனுடைய ரிசல்ட் நம்ம வந்து மெமரி பண்ணிக்கலாம். ரிசல்ட் வந்து கீழே ஒரு 9 பாயிண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. அது பாருங்க. இது எல்லாமே பேஜ் நம்பர் 45, டாப் சீட் வந்து 23. அதுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு ரிலேட்டடா ரிசல்ட். ரிசல்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாரு. இன் எனி, இந்த இடத்துல வந்து பாருங்க எதெல்லாம் வந்து நோவர் டென்ஸ்க்கான எக்ஸாம். இது நோவர் டென்ஸ். எதெல்லாம் நோவர் டென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னது? நேச்சுரல் நம்பர், இன்டீஜரு. ஓகே, இது எல்லாமே நோவர் டென்ஸ் தான். அப்புறம் வந்து ஃபைனைட் செட்டு, ஃபைனைட் செட், சிங்கிள்டன் செட், க்ளோஸ் இன்டர்வல் A, B, any singleton set, any singleton set,
க்ளோஸ் இன்டர்வல் A, B, ஃபைனைட் செட். இது அப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே, ஃபைனைட் செட்டு, சிங்கிள்டன் செட்டு, இதுல எல்லாம் வந்து நம்ம ஓப்பன் இன்டர்வல்ல வந்து கண்டெயின் ஆகுறதில்ல. அதனுடைய க்ளோஸ் இன்டர்வல்ல, க்ளோஸர்ல ஓப்பன் இன்டர்வல் இல்ல, ஆல்ரெடி இருக்கிறதே க்ளோஸ் இன்டர்வல் தான். சரியா? அது ஓப்பன் இன்டர்வல்ல நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. எல்லாமே வந்து க்ளோஸ்ட் ஆயிடுது. இதுவும் க்ளோஸ்டு, இதுவும் க்ளோஸ்டு. சிங்கிள் டெட் செட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இது க்ளோஸ்டு, இதுல ஓப்பன் இன்டர்வல் கண்டெயின் ஆகுறதில்ல. சரியா? நம்ம உள்ள இல்ல. இதுல அதே மாதிரி இது எல்லாமே க்ளோஸ்டு. சரியா? ஃபைனைட் செட் எல்லாமே க்ளோஸ்டு. அதுல வந்து ஓப்பன் இன்டர்வல் இல்ல. சரியா? ஓப்பன் இன்டர்வல் அதுல இல்ல அப்படின்றதுக்காக அவங்க அது வந்து நோவர் டென்ஸ்னு சொல்றாங்க. அதனுடைய காம்ப்ளிமெண்ட் வேண்டா ஓப்பன் இன்டர்வல் இருக்கும். அதனுடைய காம்ப்ளிமெண்ட் வேண்டா ஓப்பன் இன்டர்வல் இருக்கும். சரியா? பட் அது வந்து இல்ல. அதனுடைய காம்ப்ளிமெண்ட் நீ எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து ரியல் நம்பருக்கு ஈக்குவலா இருக்கும். அதனுடைய காம்ப்ளிமெண்ட் நீ க்ளோஸர் எடுத்தா எல்லாமே ரியல் நம்பருக்கு ஈக்குவலா இருக்கும். அது டென்ஸா இருக்கும். சரியா? இதனுடைய காம்ப்ளிமெண்ட் நீ ரியல் மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்தா ரியலுக்கு ஈக்குவலா இருக்கும். அந்த காம்ப்ளிமெண்ட் எல்லாமே ஓப்பனா இருக்கும். பட் வந்து இதுல வந்து நோ ஓப்பன். ஓகே, அதுக்குதான் இதுல வந்து 1வது பாயிண்ட், 2வது பாயிண்ட். If the closed set F is said to be nowhere dense, it contains no open interval. அது டெஃபினிஷன் தான் இங்க ரிசல்ட்டா கொடுத்துருக்காங்க. ஒரு க்ளோஸ்டு செட் நோவர் டென்ஸ்னா அதுல வந்து என்னது, நோ ஓப்பன் இன்டர்வல். ஓப்பன் இன்டர்வல் இருக்கக்கூடாது. சிங்கிள் இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வல் இல்ல. சரியா? ஒரு சிங்கிள் டென் செட் தான். அது க்ளோஸ் இன்டர்வல் தான். சரி, அது ஓப்பன் சொல்ல முடியாது இல்லையா? அது க்ளோஸ் இன்டர்வல் தான். நேச்சுரல் இன்டிஜர் எல்லாமே க்ளோஸ்டு, பட் அதுல எந்த ஒரு ஓப்பன் இல்ல. சரியா? அது ஒரு ஓப்பன் இன்டர்வல் சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் தான் ஐசோலேட்டர் பாயிண்ட், அங்கங்க இதாயிட்டு இருக்கும். அந்த மாதிரி இது. தேர்ட் பாயிண்ட், இன் ஆர்டி எனி நான் எம்டி சப்செட், இன் ஆர்டி நான் எம்டி செட் நாட் நோவர் டென்ஸ், நாட் நோவர் டென்ஸ். அது வந்து என்னென்ன இருக்குன்னா, இது நம்ம முன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அந்த ஏ x such that x belongs to R, 0 less than x less than 1, இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா RD எனி சப்செட், எனி நான், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்செட் ஆஃப் RD, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அந்த ஆர்டின்றது வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து ஈக்குவல் தான் 0 இருக்கும், அன்னைக்குள்ள 1 இருக்கும். அதுல ஒரு சப்செட் வந்து நம்ம எடுக்கிற போது நாட் நோவர் டென்ஸா இருக்கு அப்படின்னா அதனுடைய இன்டீரியர் பாயிண்ட் வந்து எம்டியா இருக்காது. நம்ம இதுல ப்ரூஃப் பண்ண அதே கான்செப்ட் தான். இன்டீரியர் பாயிண்ட் எம்டியா இருக்காது. சரியா? சிலது வந்து நம்ம அது கொடுத்துருக்கிற டெஃபினிஷன் அப்படியே அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சிலது வந்து அதுக்காக தனியா ஒரு சீக்வன்ஸ், தனியா ஒரு ரிசல்ட் உருவாக்கி கொண்டு வர மாதிரி இருக்கும். நம்ம அதெல்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டாம். இதுல அடுத்து நம்ம மெட்டீரியல் ஃபோர்த் பாயிண்ட், இது வந்து தேர்ட் பாயிண்ட், மெட்டீரியல் ஃபோர்த் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட்ல ஏன்றது வந்து பாத்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்ல கண்டெயின் ஆயிருக்கு. இங்க ஏன்ற செட் 1, 1/2, 1/3, எக்ஸெட்ரா 1/n இப்படி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய க்ளோசர் எடுத்தா 0, 1, 1/2 இப்படி போயிட்டு இருக்கு. க்ளோசர் எடுத்தா இந்த மாதிரி இருக்கு. சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல எல்லாமே பாருங்க, இதுதான் இது. இப்ப நீ இதுல ஏதாவது நம்மளுக்கு வந்து எல்லாமே ஐசோலேட்டடா இருக்கு. 0 இருக்கு, 1/2 இருக்கு, 1/3 இருக்கு, இப்படி போயிட்டே இருக்கு, 1/n இருக்கு, எல்லாமே ஐசோலேட்டடா இருக்கு. ஓகே, ஒரு ஃபைனைட், ஒரு இன்ஃபைனைட் செட்டு, இதெல்லாம் ஐசோலேட்டடா இருக்கு. நம்ம இது ஏதாவது இன்டீரியர் பாயிண்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எதுவுமே இன்டீரியர் பாயிண்ட் இல்ல. இப்ப 0க்கு இன்டீரியர் பாயிண்ட் இருக்கா? 0க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பால் போடுறோம்னா அந்த 0 வந்து இருக்கக்கூடிய அந்த இன்டர்வல் ஃபுல்லா எதுக்குள்ள இருக்கணும்? ஏக்குள்ள இருக்கணும். அந்த இன்டர்வல் இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் ஏக்குள்ள இருக்கா? இன்டர்வல் இந்த 0 தவிர வேற எந்த பாயிண்ட் பக்கத்துல இல்ல. 0க்கு அடுத்து என்ன வந்துருது? 1/2 வந்துருது. சரியா? ஆனா இந்த இன்டர்வல் இதுக்குள்ள இல்ல அப்படின்னா 0 இஸ் நாட் இன்டீரியர் பாயிண்ட். இந்த இடத்துல 0ன்றது நம்ம இதனுடைய இன்டீரியர் பாயிண்ட், அதாவது 0ன்ற தாண்டி இங்க இருக்கிறது எதுவுமே இன்டீரியர் பாயிண்ட் இல்ல. 0ன்றது இன்டீரியர் பாயிண்ட்ல அது ஐசோலேட்டட்னு சொல்லணும்.
0 இஸ் நாட் இன்டீரியர் பாயிண்ட், நாட் இன்டீரியர் பாயிண்ட். ஓகே, அந்த மாதிரி. அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் ஆஃப் க்ளோசர் ஏ நோ இன்டீரியர் பாயிண்ட், அதாவது எம்டி செட்டா இருக்கு. நோ இன்டீரியர், சரி எம்டி செட், அதனுடைய இன்டீரியர் பாயிண்ட் இல்லைன்றதுனால எம்டி செட். அதனால ஏ இஸ் நோவர் டென்ஸ் இன் கியூன்னு சொல்றாங்க. இங்க ஏ இஸ் நோவர் டென்ஸ் இன் கியூ, அதனால சொல்றாங்க. ஓகே, ஏ இஸ் நோவர் டென்ஸ் இன் கியூ. இந்த எக்ஸாம்பிள். அடுத்து வந்து 6வது எக்ஸாம்பிள், நம்ம மெட்டீரியல் இருக்குது 6. எல்லா ரிசல்ட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஏதாவது புரியலன்னா நீங்க கேளுங்க. ஓகே, அடுத்து நம்ம மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் இது 5வது ரிசல்ட் தானே, சாரி இது 5வது ரிசல்ட். நம்ம மெட்டீரியல் 4வது ரிசல்ட் வந்து a subset of lower density is lower dense. ஒரு லோவர் டென்ஸினுடைய சப்செட்டும் வந்து என்னவா இருக்கும், லோவர் டென்ஸா இருக்கும். அப்படின்னா இது வந்து லோவர் டென்ஸா இருக்கு, அதனுடைய சப்செட்டும் லோவர் டென்ஸ் தான். நம்ம 4வது பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க, சப்செட் ஆஃப் லோவர் டென்ஸ், அது வந்து என்னன்னா லோவர் டென்ஸ்னு சொல்றாங்க. சப்செட் ஆஃப் லோவர் டென்ஸ் இஸ் லோவர் டென்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர் வந்து இன்டீஜருக்கு சப்செட்டா இருக்கா, சரியா? அப்ப என்னது, இதனுடைய லோவர் டென்ஸும் இந்த சூப்பர் செட்டும் இதுவும், இது அந்த அதுக்கு வந்து இது எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். 6வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா பி வந்து ஒரு கியூ என்ற செட்டுக்குள்ள கண்டெயின் ஆயிருக்கு. பி என்ற செட்டு வந்து ஃபைனைட்டா இருக்குங்க. பி என்ற செட்டு ஃபைனைட்டா இருக்கு, சரியா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபைனைட் செட்ல வந்து நோ லிமிட் பாயிண்ட், ஸோ நோ இன்டீரியர் பாயிண்ட், லிமிட் பாயிண்ட் இருக்காது அதுக்கு. நோ இன்டீரியர் பாயிண்ட், சரியா? இதனுடைய க்ளோசர்ல வந்து பாத்தீங்கன்னா நோ இன்டீரியர் பாயிண்ட். ஓகே, அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இன்டீரியர் ஆஃப் க்ளோசர் பி எம்டி செட்டா இருக்கிறதுனால பி இஸ் லோவர் டென்ஸ், பி இஸ் லோவர் டென்ஸ். ஓகே, அப்படின்னு சொல்லிக்கலாம். 7th ஒன்னு, இது 7th ஒன் இன்டீஜர், அது ஆல்ரெடி நம்ம ரிப்பீட்டட். கேண்டர் செட்டு லோவர் டென்ஸ். அப்படின்னா இங்க லோவர் டென்ஸ் வந்து ஃபைனைட் செட்டு, அப்புறம் கேண்டாரு, சரி அதை ஆட் பண்ணிக்கோங்க. கேண்டர் செட்டு அது லோவர் டென்ஸ். டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ், சரி அதனுடைய சப்செட் தான் வந்து நாட் லோவர் டென்ஸ். Let A be a non-empty subset of discrete metric space M. A is open and closed, not lower dense. ஓகே, அது முன்னே சொல்லிட்டோம். இந்த வந்து நாட் லோவர் டென்ஸ், அந்த பாயிண்ட் ரிப்பீட்டட். 7வது பாயிண்ட் ரிப்பீட்டடுங்க. ஓகே, இப்போ மொத்தம் 9 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோவர் டென்ஸ்க்கு கீழே இந்த 9 பாயிண்ட் இப்ப பார்த்திருக்கிற இதுல இருக்கிற 9மே வந்து அங்கங்க எல்லாமே எடுத்து கொடுத்துருந்தாங்க. நீங்க எங்கேயும் போய் புக்கை வந்து ரெஃபர் பண்ண தேவையில்ல, இதை நல்லா வந்து படிச்சு மெமரியில் வச்சுக்கோங்க, சரியா? நம்ம மற்ற இடத்துல ரிப்பீட்டடே 1-2 ரிசல்ட் ரிப்பீட்டட் இருக்கும், வேற வேற இடத்துல கேட்டதுனால அதை அப்படியே எழுதிக்கணும் கொடுத்துருப்பேன். இது நல்லா தரவா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட போதும். சரி, இப்ப உங்ககிட்ட நான் கேட்க கொஸ்டின் பர்ஃபெக்ட், டென்ஸ், லோவர் டென்ஸ், இந்த 3 டாபிக்ல ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம எக்ஸாம்பிள் வித் ரிசல்ட் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம், அந்த ரிசல்ட்டுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், தேவையான அளவு கொடுத்துருக்கேன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்கா டவுட் இருக்காப்பா? ஓகே ஓகே, தேங்க்ஸ். அடுத்து சப்ரபிள். ஓகே, சப்ரபிள் வந்து பாத்தீங்கன்னா இங்க டெஃபினிஷன்ஸ் பாருங்க. M is said to be separable. ஒரு செட்டு வந்து செப்பரபிள் சொல்லணும்னா அதுக்கு வந்து இப்ப M அப்படின்றது வந்து நீங்க செப்பரபிள்னு சொல்லணும்னா இது என்னவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுண்டபிள் டென்ஸ் சப்செட்டா இருக்கணும், சரியா? ஒரு அதுக்கு வந்து அந்த எம்முக்கு ஒரு கவுண்டபிள் டென்ஸ் சப்செட்டா இருக்கணும். அப்படின்னா இங்க என்ன இருக்குன்னா ஏதோ ஒரு செட்டு இதுக்கு வந்து சப்செட்டா இருக்கு, சரியா? ஏக்கு வந்து எம்க்கு சப்செட்டா இருக்குன்னா இந்த ஏ வந்து என்னவா இருக்கணும், கவுண்டபிளா இருக்கணும், சரியா? டென்ஸாவும் இருக்கணும், கவுண்டபிளாவும் இருக்கணும், டென்ஸாவும் இருக்கணும், சரியா? அப்புறம் ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ், ஒரு ஃபுல் ஸ்பேஸ் இருக்கு, சரியா? அது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து நீ செப்பரபிள் சொல்றன்னா அதனுடைய சப்செட்டு
கவுண்டபிளா இருக்கணும், டென்ஸா இருக்கணும். கவுண்டபிளா இருக்கணும்னா 1-to-1 on-to ரிலேஷன்ஷிப் பண்ணிருக்கணும். டென்ஸா இருக்குன்னா அது க்ளோசர் எடுத்தா அது எம்முக்கு ஈக்குவலா இருக்கணும். ஓகே, இது எல்லாமே இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கொடுக்கலன்னா ரேஷனல். சரியா, வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரியல் நம்பர் எடுத்துக்கலாம், ரியல் R4n. இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். செப்பரபிளுக்கான எக்ஸாம்பிள் இதுதான். ஏன்னா இதனுடைய ஒரு சப்செட் எடுத்துக்கோங்க. Q is a subset of R. Okay, Q dash erase number is a subset of R. அப்ப இதனுடைய இந்த இடத்துல வந்து Q வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கவுண்டபிள். அப்படி இது வேண்டாம், இது செட் ஆகாது. சரி, அதனால அது Q இரேஷனல் வந்து அன்கவுண்டபிள். Q வந்து கவுண்டபிள். Qs வந்து என்ன இருக்கு, கவுண்டபிளாவும் இருக்கு. ஓகே, அதே சமயம் Q இஸ் டென்ஸ் இன் ஆராவும் இருக்கு. சரியா, சோ இதனுடைய சப்செட் கவுண்டபிளா இருக்கும், டென்ஸாவும் இருந்துச்சுன்னா சோ ஆர் இஸ் கால்டு செப்பரபிள். இங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அதனுடைய சப்செட் சொல்றது அதனுடைய ஹோல் செட், அதனுடைய சூப்பர் செட் தான் செப்பரபிள் சொல்றாங்க. சூப்பர் செட் செப்பரபிளா இருக்கணும்னா அதனுடைய சப்செட் என்னவா இருக்கணும், கவுண்டபிளா இருக்கணும், டென்ஸா இருக்கணும். அந்த டெஃபினேஷன் புரிஞ்சதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் RQ தான். ஓகே, அதுதான் நம்ம கொடுத்துருப்போம். இப்ப அதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பாருங்க, அண்ட் ரிசல்ட், சாரி ரிசல்ட் பாருங்க. செப்பரபிள் இருக்கக்கூடிய ரிசல்ட். ஓகே, இப்ப எவ்ரி காம்பாக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் செப்பரபிள். காம்பாக்ட் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து பாருங்க, எவ்ரி காம்பாக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் செப்பரபிள் சொல்றோம். காம்பாக்ட் பத்தி நம்ம பார்ப்போம். பட் இது வந்து மெயினா வந்து க்ளோஸ் அண்ட் பவுண்டடா இருக்கும். க்ளோஸ் அண்ட் பவுண்டடா இருந்தா அது வந்து என்னது காம்பாக்ட்னு சொல்லுவோம் நம்ம. சரியா, ஆனா அது எந்த ஒரு காம்பாக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் செப்பரபிள்னா காம்பாக்ட் பத்தி நம்ம அடுத்த டாபிக்ல பார்க்கலாம். செகண்ட் பாயிண்ட் அடுத்து. ஓகே, செகண்ட் பாயிண்ட் இதுதான் இந்த ரிசல்ட்டா கொடுத்துருக்கோம். Q is a countable dense subset of R, so R is a separable கொடுத்துருக்கோம். தேர்ட் பாயிண்ட் வந்து ஈக்குவல் ஸ்பேஸ் R4n, இதுதான் R4n, அதுவும் செப்பரபிள் தான். ஓகே, ஃபோர்த் பாயிண்ட் வந்து டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் செப்பரபிள். இங்க பாருங்க, டிஸ்கிரீட் RD, இதுதான் டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ். இது வந்து செப்பரபிளா இருந்துச்சு அப்படின்னா if and only if it is countable இருக்குமா, இது கவுண்டபிள் தான். சரியா, ஆல்ரெடி இது கவுண்டபிள். கவுண்டபிள் இருந்தா நம்ம என்ன சொல்லலாம், செப்பரபிள்னு சொல்லலாம். அது ஆர்டிக்கு மட்டுமே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பரும் இது செப்பரபிள் தான். காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம ரியல்ல மோஸ்ட்லி காம்ப்ளெக்ஸ் பத்தி பாக்குறதுல, பட் வந்து அதுவும் சேர்த்துக்கோங்க. R4n, C4n இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த R4n வந்து ஈக்குவலிட்டியன் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க, இது யூனிட்ரி ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் தான் இந்த நோட்டேஷன் அதிகமா யூஸ் பண்றது. ஓகே, இதெல்லாம் இவ்வளவுதான் இருக்கு. அந்த செப்பரபிளுக்கான ரிசல்ட் ஒரு 5 தான், வேற எதுவும் இல்லை. ஓகே, அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அடுத்த பக்கம் எடுத்துக்கோங்க, பேஜ் நம்பர் 46. ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஓகே, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்து டென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு செட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்ரிக் ஸ்பேஸுக்கு டென்ஸா இருக்கணும்னா அதனுடைய சப்செட் க்ளோசர் எடுத்தா அந்த ஹோல் மெட்ரிக் ஸ்பேஸ் ஈக்குவலா இருந்தா டென்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து Q இன் Rல எடுத்துக்கிட்டோம். இங்கே செப்பரபிள் அதே மாதிரி தான். நம்ம செப்பரபிளா இருக்கணும்னா அதனுடைய சப்செட் கவுண்டபிளா இருக்கணும், டென்ஸா இருக்கணும். சரி, அப்படி இருந்தா அந்த ஹோல் செட் செப்பரபிள் சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் Q தான் எடுத்திருக்கோம். ஓகே, மெயின் இதுதான். இந்த Q வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். மோஸ்ட்லி இதுதான் கேட்குது, மற்றது கூட அடுத்த 2வது பட்சம் தான். ஓகே, ரேஷனல் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதே மாதிரி பாருங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் உடைய சப்செட் வந்து A என்ற செட் எடுத்துக்கிறோம். அது ஃபர்ஸ்ட் கேட்டகரியா இருக்கணும்னா அங்க என்ன சொல்றேன், கவுண்டபிள் யூனியன் ஆஃப் நோவர் டென்ஸ். சரியா, இதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்ரிக் ஸ்பேஸ்ல அதனுடைய சப்செட் A இருக்கு. சரியா, அந்த சப்செட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்கலாம், நிறைய கலெக்ஷன் இருக்கு. ஓகே, A1, A2, A3 இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்கு. ஓகே, அந்த கலெக்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நவ்வர் டென்ஸா இருக்கணும், கவுண்டபிளா இருக்கணும். கவுண்டபிள் யூனியன் ஆஃப் நவ்வர் டென்ஸ். இந்த இடத்துல ஏன்ற செட் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா யூனியன் n = 1 to ∞ AN.
சரி, இதுல இருக்கிற எல்லா செட்டுமே, அந்த எல்லா செட்டுமே வந்து என்னன்னா அது ஏன்ற செட்டை கவர் பண்ணணும். ஏன்ற செட்டை கவர் பண்ணணும். இது வந்து என்ன இருக்கணும், கவுண்டபிள் யூனியன் ஆஃப் நவ்வர்ட் டென்ஸா இருக்கணும் அந்த எம்முக்கு. சரியா, இது வந்து என்ன இருக்கணும், கவுண்டபிள் யூனியன் ஆஃப் நவ்வர்ட் டென்ஸா இருக்கணும் இன் எம். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டகரின்னு சொல்லலாம். இங்க ஈச் ஏஎன் அவங்க சொல்லிக்கிற நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈச் ஏஎன் நவ்வர்ட் டென்ஸா இருக்கணும். அப்படியே A1 A2 A3 இது எல்லாமே என்னவா இருக்கணும், நவ்வர்ட் டென்ஸா இருக்கணும். நவ்வர்ட் டென்ஸா இருந்தா என்னவா இருக்கணும், எது நவ்வர்ட் டென்ஸ் நம்ம சொல்றோம், அதாவது அதனுடைய காம்ப்ளிமெண்ட் வந்து டென்ஸா இருக்கணும் ஒன்று சொல்லுவோம். இல்லைன்னா அதுல எந்த ஒரு இன்டீரியர் பாயிண்ட் இருக்கக்கூடாது, அதுல ஓப்பன் இன்டர்வல் இருக்கக்கூடாது. அந்த க்ளோசருக்கு இன்டீரியர் பாயிண்ட் எடுத்தா எம்டி செட்டா இருக்கணும். இது எல்லாமே நம்ம நவ்வர்ட் டென்ஸுக்கு பார்த்தோம். சரியா, அந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப அதனுடைய டெஃபினிஷன்ஸ் வந்து விட்டு விலகாம நம்ம இந்த இடத்துல படிக்கிறோன்னு கூட அந்த இருக்கிற வேர்டு வந்து நம்ம டக்குன்னு மைண்டுக்குள்ள கிளிக் ஆகணும். சரியா, அப்படி ஆகலைன்னா ஒரு முறை போய் படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து என்னது பழைய இது அதில் இருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். அப்படின்னா ஒவ்வொன்றுமே நவ்வர்ட் டென்ஸா இருக்கணும். சரியா, அது எல்லாத்தையும் யூனியன் பண்றதுதான். அது யூனியன் பண்ணா அந்த, சரியா, அந்த யூனியன் பண்றது அது வந்து என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் கேட்டகரின்னு சொல்றாங்க. அந்த செட்டு அந்த யூனியன் பண்ணி கிடைக்கக்கூடிய இந்த செட்டு தான் என்னன்னு சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அந்த எல்லாமே எல்லா நவ்வர்ட் டான்ஸையும் யூனியன் பண்ணி கிடைக்கிறது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. சரியா, இப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் வந்து என்னன்னா, இப்ப கியூ வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கியூ. சரியா, இது கவுண்டபிளா இருக்கு, இது கவுண்டபிள். கியூ வந்து என்னது, கவுண்டபிள். சரியா, கவுண்டபிளா இருக்கு. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இது நவ்வர்ட் டான்ஸ், இதுல உங்களுக்கு இன்டீரியர் பாயிண்ட் இருக்காது. இதுல வந்து ஒவ்வொரு ரேஷனலும், இதுல நிறைய ரேஷனல் நீ உருவாக்கலாம். சரியா, எல்லா ரேஷனுமே வந்து என்னதுன்னா அதுக்கு நீ வந்து என்னது நவ்வர்ட் டான்ஸ், அதுக்கு இன்டீரியர் பாயிண்ட் இருக்காது, லோவர் டான்ஸ். சரியா, இப்ப எவ்வளோ இதுல வந்து நிறைய நீங்க வந்து எப்படி இந்த இடத்துல ஒரு செட் ஏ இருக்கு, அதுல A1 A2 A3, A1 கலெக்ஷன் ஒரு ரேஷனல் எடுக்கலாம், A2 கலெக்ஷன் அதாவது ரேஷனல் எடுக்கலாம். அதாவது என்ன சொல்லலாம், Q1 Q2 Q3 நிறைய கலெக்ஷன்ல வந்து என்னது ரேஷனல் எடுக்கலாம். அந்த எல்லா கலெக்ஷன் வந்து நவ்வர்ட் டென்ஸா இருக்கும். நவ்வர்ட் டென்ஸ்ன்றது என்ன, அது வந்து இன்டீரியர் ஆஃப் க்ளோசர் கே. அது வந்து என்னன்னா உனக்கு வந்து என்ன இருக்கும், எம்டி செட்டா இருக்கும். பக்கத்துல அதுக்கு ஏதோ ஒரு இன்டீரியர் பாயிண்ட் இருக்காது. சரியா, அதுக்கு வந்து நோ இன்டீரியர் பாயிண்ட். சரியா, மெயினா வந்து ரேஷனல் இரேஷனல் இது எல்லாமே நெய்தர் ஓப்பன் ஆர் க்ளோஸ்டு. ஓகே, அது பக்கத்துல வந்து இன்டீரியர் பாயிண்ட் என்னன்னா, நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், இன்டீரியர் பாயிண்ட்டுக்கு டெஃபினிஷனே வந்து என்னன்னா, இங்க ஒரு எக்ஸ் பிலாங்ஸ் டு கியூ எடுக்கிறேன்னா அதுக்கு ஒரு இன்டர்வல் உருவாக்குறேன்னா அந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு கியூ வந்து அதுல உள்ள இருக்கிற எல்லாமே வந்து கியூவா இருக்கணும். எல்லாமே கியூவா இருந்தாதான் அது இன்டீரியர் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல பக்கத்துல இருக்கிறது வந்து கியூவா இருக்குன்னுன்றதே சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் எக்ஸிஸ்ட், டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லுவோம் நம்ம. பக்கத்துல எது வந்தாலும் இருக்கலாம். அதனாலதான் வந்து அது நோ இது, சரி, எம்டி செட்னு சொல்லிக்கிறோம். அதுதான் இங்க கியூன்றது ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்காக இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கியூ. ஸோ நம்ம எங்கெல்லாம் இது வந்து கியூ எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி சபரபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா, அப்புறம் டென்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, கவுண்டபிள் இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி, ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஏ பி ஃபர்ஸ்ட் கேட்டகரி தான், அது யூனியன் பி ஃபர்ஸ்ட் கேட்டகரி தான். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் கேட்டகரி இல்லைன்னா செகண்ட் கேட்டகரின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து பாருங்க, அடுத்து வந்து செகண்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி அப்படின்னு வந்து என்னது, நோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இது ஒன்று சொல்றாங்க. இது பேர் தேரம்னு ஒரு இருக்கு பாருங்க, அப்படியே கீழே அதுவும் பாத்துருங்க பாருங்க. பேர் கேட்டகரி தேரம் ரொம்ப முக்கியமானதுங்க. பேர் கேட்டகரி தேரம் எனி கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் ஆஃப் செகண்ட் கேட்டகரின்னு சொல்றாங்க. எனி கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ், கம்ப்ளீட் அப்படின்றது
டைப் வந்து நீங்களா பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் கேட்டதில்லை, பட் கொடுத்துருக்கேன். இது கூட லாஸ்டா கூட நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல உங்களுக்கு இப்போ நம்ம என்னெல்லாம் மெயினா வந்து பார்த்துக்கோன்னா, டென்ஸ்ன்றது என்ன, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட்ன்றது என்ன, நொவர் டென்ஸ்ன்றது என்ன, சபரபிள்ன்றது என்ன, கேட்டகரி, ஃபர்ஸ்ட் கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி, இந்த ரெண்டுமே பார்த்துருக்கோம். வித் எக்ஸாம்பிளோட பார்த்துருக்கோம். ஓகே, இது வந்து இந்த 2 வீடியோலையும் வந்து இருக்கக்கூடியது. ஒரு முறை